காளியனுக்கு 1000 தலையிலையும் மாத்தி 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 சரணத்தை வச்சாராம். ராதையினுடைய பாத தூளி வேணும்னு கேட்டான். பிரம்மா, ருத்ரன், பரமேஸ்வரன், அப்புறம் நாரதர், சுகாச்சாரியாள் எல்லாரும் தேடுறாளாம், தபஸ் பண்றாளாம். ராசபஞ்சாத்தியாயி ராசக்கிரீடையில கிருஷ்ணன் மறைஞ்சுட்டான். 19 ஸ்லோகம் கானம் பண்றார். ராதாதேவியினுடைய அந்த சரணாரவிந்தத்தில் ஒட்டின் இருக்கிற பாத தூளியை எடுத்து சிரசில தரிச்சுண்டாளாம். மாடு மேய்க்கிறதுன்னு ஒன்னே அதை தப்பா நினைச்சுன்றாதீங்கோ, குறைச்சலா நினைச்சுன்றாதீங்கோ. மாடுதான் மேய்க்கிறது. ஆனா மகாலட்சுமி தேடக்கூடிய சரணம். மகாலட்சுமி தேடுறாளாம் ஸ்ரீநிகேதனம். அதனுடைய உயர்வை சொல்றா. மாடு மேய்க்கிற சரணம் மகாலட்சுமி தேடுற சரணம். அதே சரணம் பணிபணார்பிதம். எங்க ஊர்ல காளிய மடுல ஒரு பாம்பு இருந்தது. விஷத்தை கக்கிண்டு எல்லாருக்கும் ஹிம்சை பண்ணிண்டு 1000 தலை. சதைக்கு சீர்ஷ்ணான்னா அந்த சதம்னா 100ன்னு அர்த்தம் இல்லை, 1000ன்னு அர்த்தம். நூற்றுக்கணக்கான அர்த்தம். 1000கணக்கான தலைகள் காளியனுக்கு. மகாபலிக்கு கூட ஒரு சரணம் ஒரு தலையில. காளியனுக்கு 1000 தலையிலையும் மாத்தி 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 சரணத்தை வச்சாராம். சரணத்தை வச்சு குத்தி அடிச்சு அவனுக்கு ஹிம்சப்படுத்தினார்னு சொல்லல கோபிகைகள். பணிபணா அர்ப்பிதம். அந்த காளியனுக்கு அர்ப்பணம் பண்ணின சரணாரவிந்தம். தேபதாம்புஜம். இப்படி பகவான் எல்லாரும் பகவத் சரணத்தை இவ்வளவு உயர்வா பகவத் சரணம் பகவத் சரணம்னு எல்லா பக்தாலும் கெஞ்சரா. பகவத் சரணத்தோட உயர்வை சொல்றா. அதே கிருஷ்ணன் தேகி பத பல்லவம் உதாரம். ஆனா ஏப்பா சரணத்தை கொடுனா, இதுங்க சரணம்ங்கிறது உபலட்சணம். ராதையினுடைய பாத தூளி வேணும்னு கேட்டான். சரணம் வந்தாதானே பாத தூளி வரும். ராதையோட பாத தூளிக்கு என்ன உயர்வு அப்படின்னார். யோ பிரம்ம ருத்ர சுக நாரத பீஷ்ம முக்ஷைஹி ஆலக்ஷிதோ ந சஹசா புருஷஸ்ய தஸ்ய சத்யோ வசீகரண சூர்ணம் அனந்த சக்திம் தம் ராதிகா சரணரேணும் அனுஸ்மராமி. ஹிதகரி வம்சர் சொல்றார் ராத சரணத்தோட பெருமை. எப்பேற்பட்டவன் கிருஷ்ணன் தெரியுமா? யோ பிரம்ம ருத்ர சுக நாரத. பிரம்மா, ருத்ரன், பரமேஸ்வரன், அப்புறம் நாரதர், சுகாச்சாரியாள் எல்லாரும் தேடுறாளாம், தபஸ் பண்றாளாம். ஆலக்ஷிதோ ந சஹசா புருஷ. அவனை கண்டுபிடிக்க முடியல. அவர்களுக்கு கூட கிடைக்காத கிருஷ்ணன் உனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. என்ன சூக்ஷ்மம் அப்படின்னா சத்யோ வசீகரண சூர்ணம். ஒரு சூர்ணம் ஒன்று இருக்கு, ஒரு பொடி. அது உன் கையில இருந்ததுன்னா உடனே அந்த கிருஷ்ணன் இழுத்துன்னு வந்துடும். எங்க அது என்ன சூர்ணம்னா அனந்த சக்தி. அதோட சக்திய எல்லையே காண முடியாது. அந்த சூர்ணத்தோட சக்தி அது என்ன சூர்ணம்ங்கிறார். தம் ராதிகா சரணரேணு. ராதையினுடைய சரணாரவிந்தத்தில் ஒட்டின் இருக்கிற பாத தூளி கிருஷ்ணனை கொண்டு வருமா. இதுக்கு பிரமாணம் வேணுமோ? இதுக்கு என்ன பிரமாணம்? ஹிதகரி வம்சரே சொல்றார். ராசபஞ்சாத்தியாயி ராசக்கிரீடையில கிருஷ்ணன் மறைஞ்சுட்டான். 19 ஸ்லோகம் கானம் பண்றார். பகவான் வரல.
பின்ன எப்படி வந்தானார்? ஆதாய மூர்தனியதா புருதார கோப்யா காமியம் பதம் பிரியகுணைகி குணைரபி பிஞ்சமௌலே. கிருஷ்ணன் வரலேன்னு அத்தனை கோபிகைகளும் ஓடி போய் ராதாதேவியினுடைய அந்த சரணாரவிந்தத்தில் ஒட்டின்றிருக்கிற பாத தூளியை எடுத்து சிரசில தரிச்சுண்டாலாம். தாசாம் ஆவிரபூதி சௌரிகி ஆதாய மூர்தனியதா புருதார கோப்யः காமியம் பதம் பிரியகுணைரபி பிஞ்சமௌலே. அவ்வளவு உயர்வா ராதாதேவியோட சரணாரவிந்தம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.